ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா மசாலாவுமே நம்ம ஒரு பாட்டிலில் தான் போட்டு வச்சுருப்போம். மஞ்சள் தூள் ஆகட்டும், மிளகாத்தூள் ஆகட்டும், இல்லை மசாலா பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் நம்ம போட்டு வச்சுருப்போம். நாளாக பார்த்திங்கன்னா அந்த டப்பாவோட கலர் அப்படியே மாறிடும். நான் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிறதுனால இந்த டப்பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் டப்பாலையோ இல்லைனா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ போட்டு வச்சுருந்தோன்னா அந்த பாட்டில் ஃபுல்லாகவே மஞ்சள் கலர் ஆயிரும். நம்ம வேறு எந்த பொருளுமே அதில் போட்டு வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, மசாலா பொருட்களை கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த டப்பா ஃபுல்லாகவே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலாவை கொட்டும்போது நமக்கு பாட்டிலோட கலரும் மாறாது, நம்ம மசாலாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்லம், கருப்பட்டி எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். கொஞ்சம் நாளாயிட்டாலே பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்து மேலே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஏதாவது எறும்பு வந்துட்டாலும் இந்த வெல்லம் ஃபுல்லாக ஓட்டையாகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் இந்த வெல்லம் ஃபுல்லாகவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு டக்குன்னு கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற சாதாரண நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வெல்லத்தை இந்த மாதிரி அதில் ஒரு பீஸாக தனித்தனியாக மடித்து வச்சிடலாம். எனக்கு சின்ன சின்ன பீஸாக இருந்ததுனால நான் அப்படியே பேப்பரில் சுற்றிட்டேன். நீங்கள் மொந்த வெல்லம் எடுத்திருந்தீங்கன்னா அதை நல்லா உடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக பேப்பரில் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா வெல்லமோ கருப்பட்டியோ எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாளானாலுமே நமக்கு கெட்டே போகாது. நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தியோ பூரியோ முந்தின நாள் செஞ்சது மீந்துருச்சுன்னா அடுத்த நாள் நம்ம அதை அப்படியே சாப்பிட முடியாது, மறுபடியும் சூடு பண்ணி தான் சாப்பிடணும். இந்த சப்பாத்தியை நம்ம எப்படி சூடு பண்ணாலும் சரி, இது ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி இப்போ சுட்ட மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். தவாவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை அது மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. சப்பாத்தியோ பூரியோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சிட்டு சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு சூடு பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அப்பளம் நம்ம பாக்கெட்லேருந்து பிரிச்சுட்டோன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம வெறுமனே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்பளம் டக்குன்னு காஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் நமக்கு டக்குன்னு கெட்டு போயிடும். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இது மேலெல்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்து இந்த டப்பாவோட எல்லா கார்னர்லேயுமே நம்ம போட்டு வச்சிடலாம். போட்டுட்டு டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயம் போட்டு வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம அப்பளம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு போனாலுமே ரொம்ப நேரத்துக்கு இந்த தண்ணியில் கூலிங் இருக்காது, டக்குன்னு குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம தண்ணி ரொம்ப நேரத்துக்கு நல்ல சில்லுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பாட்டிலில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போது இந்த பாட்டிலை இந்த மாதிரி படுக்க வச்சு இதே பொசிஷனில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போது இதில் நம்ம மறுபடியும் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப நேரம் ஆனாலுமே நம்ம தண்ணி நல்ல சில்லுன்னு கூலிங்காகவே இருக்கும். தண்ணி மட்டும் இல்லை, நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இதே மெத்தடை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பிரியாணி, வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணணுன்னா இந்த மாதிரி வெங்காய பச்சடி செய்வோம். ஆனால் வீட்டில் இருக்க குட்டீஸ் பார்த்திங்கன்னா இதில் காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை சாப்பிட மாட்டாங்க. வெங்காயத்தில் காரம் அதிகமாக இல்லாமல் வீட்டில் இருக்க குட்டீஸ், பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல நீளமாக மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த கட் பண்ண வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயத்தை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து தயிரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காய பச்சடி செய்யும்போது இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பூண்டு உரிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான். அதுலேயும் ரொம்ப சின்ன பல்லு பூண்டுலாம் இருந்ததுன்னா அதை உரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ பூண்டு இருந்தாலுமே எந்த கஷ்டமுமே இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும் மொத்த பூண்டையும் உரித்து முடிச்சிடலாம். எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பூண்டை இந்த மாதிரி பல்லு பல்லாக தனித்தனியாக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு இதை வந்து ஒரு பேனில் போட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் இந்த பூண்டை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பூண்டுக்கு மேலே இருக்க தோல் மட்டும்தான் சூடாகணும். ஒரு 10 செகண்ட்லேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உடனேவே வேறு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூண்டு உரிக்கணும். சூடாக இருக்கும்போது நீங்கள் உரிக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. பூண்டு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மொனையை மட்டும் பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும். பூண்டு தனியாக தோல் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பேனில் போட்டு சூடு பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஊரில் நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா பூண்டை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல வெயிலில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பூண்டை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு உரித்து பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தோல் தனியாக பூண்டு தனியாக வரும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் மூடியே வச்சுருக்கும் போது இதிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். என்ன தான் நம்ம வந்து டிஷ்வாஷர் போட்டு கழுவினாலுமே இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா போகாது. ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்மெல்லை எப்படி போக வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நோட் புக்கில் இருக்கிற பேப்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி இதை ஈரப்படுத்திக்கலாம். இந்த ஈரமான பேப்பரை நம்ம வந்து பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இதை வந்து நல்லா மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பேப்பரை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பாட்டிலை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்பயும் போல் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பாட்டிலேருந்து எந்த ஸ்மெல்லுமே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.